ஓகே, அடுத்த லைக் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வி ஹேவ் ஃபியூ மோர். ஓகே, தென் வி கேன் கோ டு நெக்ஸ்ட் மாடல். ஓகே, பிரமோத், இதுலயுமே ரோல்ஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்றது பார்க்கலாம் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல. அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பேக்கப் இல்ல புஷ் பண்றது சொல்றீங்க? புஷ் பண்றது. புஷ் பண்றதுக்கு வந்து லைக் நத்திங். நீங்க உங்களோட கிட்டப்ல யூ ஹேவ் டு புட் இட். உங்க ரோல்ஸ்ல லைக் என்ன வேணுமோ யூ ஹேவ் டு கிரியேட் ஒரு கிட்டப்ல ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு புஷ் யுவர் ரோல்ஸ் அந்த கிட்டப்ல. ஓகேவா? தென் யூ ஹேவ் டு ஹேவ் எ அக்கௌண்ட் இன் Ansible Galaxy. Ansible Galaxy-குள்ள போயிட்டு நீங்க ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா யூ கேன் சைன் இட் வித் கிட்டப்ல போயிட்டு தென் ரோல்ஸ், ரைட்? ஜஸ்ட் கிளிக் ரோல்ஸ். நீங்க இந்த இம்போர்ட் ரோல் பண்ணலாம். இம்போர்ட் ரோல் பண்ணோடனே யூ ஹேவ் டு கிவ் யுவர் GitHub ரெபாசிட்டரி URL. நீங்க பர்டிகுலரா எந்த கமிட் ஐடி எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் புட் இட். அதர்வைஸ் இஃப் யூ லீவ் எம்டி, ரைட், லேட்டஸ்ட் கமிட் எது இருக்கோ இட் வில் டேக் தட். அண்ட் ஆல்சோ நேம் ஸ்பேஸ், இஃப் யூ வாண்ட் எனி நேம் ஸ்பேஸ்னா நேம் ஸ்பேஸ், ரோல் நேம் இதெல்லாம் கொடுத்து யூ கேன் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் வெரிஃபை இட் வில் பி லைக் வெரிஃபை ஆகாது, இட் வில் அப்லோட். தென் யூ கேன் யூஸ் எனி, எங்க வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க இது மாதிரி இங்க இருந்து நம்ம லைக் நம்ம கண்ட்ரோல்ல இருந்து புஷ் புல் அதே மாதிரி ஆப்ஷன் கிடையாது. யூ கேன் டைரக்ட்லி இம்போர்ட் தான் நீங்க பண்ண முடியும் GitHub வழியா. ஓகேங்க பிரமோத். ஓகே 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 கரெக்ட். வேற யூஸ்ட். Yes, okay. So, next question, maybe you can anticipate. What is the precedence, priority of the variables in Ansible? லைக் என்ன லைக் மேஜர் ப்ரையாரிட்டியா இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் நம்ம சிஏல ரன் டைம்ல பாஸ் பண்றோம்ல. சிஏல when we are running commands, Ansible commands, right? அந்த டைம் பாஸ் பண்ற variables have the highest priority. சப்போஸ் நீங்க கன்சிடர் ஒரு பிளே புக் உங்ககிட்ட இருக்கு. ஜஸ்ட் ரைட்டிங் ஸ்மால் ஒன். ஓஷ்ல வந்து எல்லாத்துக்கும் ரன் பண்றீங்க. தென் டாஸ்க்ல வந்து இங்க வந்து யுவர் சாரி பிஃபோர் தட் வில் ஹேவ் a variable called vars னு கொடுத்துட்டு வில் ஹேவ் a variable a equal to a equal to 10. இப்போ வந்து I'm printing that value. Okay, debug module I'm printing that value. Okay, it means இந்த playbookல நம்ம ரன் பண்ணும்போது we know the value will be a, right? Suppose I want to change the by default இதோட a ஓட value it will take 10, right? எனக்கு ரன் டைம்ல இந்த வேரியபிள் சேஞ்ச் பண்ணோம்னா you know that we will use Ansible அதோட playbook நேம் பண்ணிட்டு we will use -e or you can use -, extra was கொடுத்துட்டு இந்த ரெண்டுத்துல you will use any one option, -e or -extra is a equal to 15. நான் a ஓட வேல்யூ 15 சேஞ்ச் பண்றேன் at run time.
ஸோ இப்போ இந்த நீங்கள் பிளே புக் ரன் பண்ணும்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் ஏ ஈக்குவல் டு 50 உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஹையஸ்ட் இட் இஸ் ஓவர் ரைட். நீங்கள் லைக் திஸ் இஸ் த ஹையஸ்ட் டாப் ப்ரையாரிட்டி ப்ரிசிடென்ஸ் வேரியபிள். நீங்கள் ரன் டைமில் எது பாஸ் பண்ணுறீங்களோ அதுதான் இட் வில் ஓவர் ரைட் யுவர் எக்ஸிஸ்டிங் வேல்யூ ஆஃப் யுவர் வேரியபிள். எக்ஸிஸ்டிங்காக என்ன இருக்கோ அது வந்து இட் வில் டூ. ஓகே, வந்து they may ask you I want to execute a playbook, or command only on a specific OS and specific commands. ஸோ இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் சொல்லுங்க. கன்சிடர் என்கிட்ட 2 லினக்ஸ் இருக்கு, ஒரு உபுண்டு இருக்கு. நான் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உபுண்டுக்கு லினக்ஸுக்கு பேக்கேஜ் மேனேஜர் வேற வேற, கரெக்டா? ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் ஒரு பிளே புக்கில் அச்சீவ் பண்ணணும்னா நான் எப்படின்னா யூஸ் பண்ணுவேன். ஒன்று ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேக்ஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். செகண்ட் வந்து கேதர் ஃபேக்ட்ஸ்ல போயிட்டு அது என்ன ஃபேமிலின்றத மென்ஷன் பண்ணி அந்த ஃபேமிலி இல்ல நெக்ஸ்ட் வைல் லூப்ல நெக்ஸ்ட் ஃபேமிலி. ஓகே, ansible built-in dot package. Okay, correct. So first thing வந்து you can use it via gather facts. Gather fact is nothing but Ansible setup module. We call this as a setup module. Module use பண்ணி we will gather the facts. In the facts where what we use Ansible name மறந்துட்டேனே. built-in debug இல்ல debug இல்ல, அந்த Ansible வேல்யூ எடுக்கிறது. Yeah, Ansible facts. Okay. We'll have something, I think. See, we'll have this. So gather facts நீங்க ட்ரூ கொடுக்கணும். யூ மஸ்ட் ஹேவ் யூ ஷுட் எனேபிள் திஸ். ஏன்னா இது எனேபிள் பண்ணாதான் அதோட நோடோட required things வந்து it will gather. Then you can use this taskல you can have this condition. Taskல you can have this. இந்த கண்டிஷன் வச்சு யூ கேன் வென் கண்டிஷன் வச்சுட்டு இல்லைன்னா யூ கேன் யூஸ் இட். அதை இன்னொரு பிளே புக் எழுதிட்டு இட் இஸ் டிபிஎன்னா தென் யூ கேன். பிரமோத், அதுல அப்டேட் கேட்ச்னு இருக்குல்ல ட்ரூ, அது என்ன ரீசன்க்காக யூஸ் பண்றது? இந்த அப்டேட் கேட்ச் ட்ரூ வந்து இட் வில் லைக் ஃபெச் த இண்டெக்ஸ். நம்ம ரன் பண்ணுவோம் ரைட், சூடோ ஆப்ட் அப்டேட் கொடுப்போம் தெரியுமா? யூ ரிமெம்பர் ரைட்? ஆப்ட் அப்டேட் எது கொடுக்குறோன்னா இண்டெக்ஸ் ரெபாசிட்டரியோட இண்டெக்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணும். இன் கேஸ் ஆஃப் எனி நியூ சாஃப்ட்வேர்ஸ் எனி அப்டேட்ஸ் இருக்கான்ட்டு, லைக் அந்த ரெபாசிட்டரியில புதுசாக எதனா ஆட் பண்ணியிருக்காங்களான்ட்டு அது செக் பண்ணுறதுக்காக தான் வி கிவ் அப்டேட் கேட்ச் ட்ரூ. இட் வில் அப்டேட் த லிஸ்ட் ஆஃப் ரெபாசிட்டரிஸ். ஓகேவா? ரெபாசிட்டரியில என்னென்ன லிஸ்ட் இருக்கும் அந்த யூஸ் பண்ற டிஃபால்ட் எம்ன்றது ஒரு ரெபாசிட்டரி தான். ஓகேவா? அந்த ரெபாசிட்டரியில என்னென்ன திங்ஸ் இருக்கோ இட் வில் அப்டேட் த இண்டெக்ஸ். ஓகே, இங்க யூ கேன் யூஸ் debian, right? Then you can use ubuntu. Right. That இங்க வரும்போது you will use
yum package. இதை யூஸ் பண்ணி you can run specific comments on specific OS using Ansible Facts OS family. OS family வச்சுட்டு you can run it. Okay. Then so how can I make Ansible go to next task even is current task is fail. ஸோ ஒரு டாஸ்க் ரன் ஆகுது, அந்த லைக் ஃபெயில் ஆகுது. ஃபெயில் ஆகணுன்னே ஐ டோன்ட் வாண்ட் மை பிளே புக் டு கம் அவுட் வெளியே வரக்கூடாது. ஸோ வாட் ஆப்ஷன் ஐ யூஸ்? ஹலோ, அது மறந்துருச்சு. ஓகே, நோ வரிஸ். ஸோ இப்போ இந்த டாஸ்க் நம்மளுக்கு ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு டாஸ்க் ஃபெயில் ஆகிட்டாவே மற்ற டாஸ்க் எதுவுமே ரன் ஆகாது. ஸோ தட் இஸ் நாட் எ குட் ப்ராக்டிஸ். மற்ற டாஸ்க் எல்லாம் என்ன நடக்குது வி ஹவ் டு நோ, ரைட்? ஸோ டு அவாய்ட் தட் வி கேன் யூஸ் இக்னோர் எரர். இங்க வரும்போது யூ கேன் யூஸ் இக்னோர் எரர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. யூ ஹவ் டு மென்ஷன் திஸ். இது மென்ஷன் பண்ணும்போது யூ கேன், even in case if there is any issues, it will run. அடுத்தது playbook will still continue to run, process other thing. Okay வா? இது ஒன்று. then next thing வந்து like what is tags in Ansible? tags are nothing but எப்படி சொல்றது, லிஸ்ட் ஆஃப் டேக்ஸை நம்ம அச்சீவ் பண்றதுக்காக will use. ஓகே, எப்படி we can print it? சொல்லையா? So tags is nothing but என்னன்னா லைக் வி கேன் ரன் கஸ்டமைஸா ஒரு பிளாக் மட்டும் ரன் பண்ணணுமா, இல்லை இதே பிளே புக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஃப் ஐ கிவ் டேக்ஸ், ரைட், இங்க வென் கண்டிஷன் பதில் when condition will I took the when condition out. Instead of when condition I'm using tags. Tags is nothing but நம்ம அந்த பர்டிகுலர் பிளாக் மட்டும் நம்ம ரன் பண்ணுமா. ஸோ நெவர் கொடுத்தோம்னா இந்த டேக் அந்த பிளாக் ரன்னே ஆகாது. இஃப் யூ கிவ் ஆல்வேஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் ரன் ஆல் த டைம். ஓகே, ஸோ instead of that I can use what you say, I'm using Ubuntu here, Ubuntu, and I'll use both. இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வரும்போது I'll be using the same, but இங்க வரும்போது I'll use Red Hat யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ if I run right, if I run this playbook, Ansible -playbook, playbook name playbook.yml, இங்க ரன் பண்ணும்போது I will have to pass a tags here. So I have to pass tags கொடுத்து என்ன டேக் ரன் பண்ண போறேன். ஸோ I want to run both கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ரன் ஆகும், இந்த ரெண்டு பிளே புக்குமே ரன் ஆகும். இஃப் ஐ கிவ் ரெட் ஹேட் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த ரெட் ஹேட் பிளாக் மட்டும் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அதர் பிளாக் இட் ஒன்ட் ரன். ஸோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிளேயை எப்படி வேணாலும் we can customize it. Okay,
This is the use of tag. இதே நீங்க இந்த ஒரு பிளே புக், இந்த பிளே புக் எத்தனை tags இருக்குன்னு you want to check it, right? You can use Ansible hyphen list hyphen tags. List hyphen tags நீங்க கொடுத்தீங்கன்னா it will show you the அந்த Ansible playbookல எத்தனை tags இருக்குன்னு it will list for you. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து how will you நம்பர் 18 how will you check the syntax of the playbook? ஒரு சின்டாக்ஸ் நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? we already spoke about this. We have two options. So you will use playbook ஓட you will use syntax hyphen check. இன்னொன்று வந்து will use Ansible length கொடுத்து செக் பண்ணுவோம். ஸோ அதே போல ப்ரொமோட் எனக்கு இந்த ஒரு பிளே புக் ரன் பண்றேன். அந்த பிளே புக் வந்து வாட் வுட் பி மை லைக் ஆன்டிசிபேட்டட் அவுட்புட் என்னவா இருக்குன்ட்டு ஒரு ட்ரை ரன் போல செக் பண்ணோன்னா யூ கேன் செக் தட். ஸோ அதை செக் பண்றதுக்கு யூ வாண்ட் டு யூஸ் லெட் மீ டர்ன் ஆன் மை let me connect. I can go to Linux. I will take any one. I'll take. So I'll take 10. 10 எடுத்துக்கு 10 ரன் ஆகுமான்னு பார்த்துக்கிறேன். Let me see. Nothing is a problem there. We'll use 15. Okay, so we are using test operator இது. So இதை நான் dry run பண்ணணும். Actually I don't want to run. So if I want to dry run, you can use hyphen to check. Like என்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இதே நீங்க ஒரு ரியல் பிளே புக்ல நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஸோ யூ கேன் யூஸ் 31 I think. $31 something I have. Ansible hyphen playbook YAML file hyphen syntax hyphen check. அது சின்டாக்ஸ் செக் பண்ணோம். இது ட்ரை ரன் லைக் இஃப் ஐ கிவ் ரைட் வெறும் சின்டாக்ஸ் கொடுத்தோம்னா சின்டாக்ஸ் கொடுத்தோம்னா நம்ம பிளே புக்ல எதுனா சின்டாக்ஸ் ஃபெயிலியர் எரர் இருந்தா காட்டும். இது ட்ரை ரன் பண்றதுக்கு. ஸோ I'll see which playbook we can run. Yeah, we can use 24. Let me see. 24. So if you give check right, actually it won't do any changes. It will check any changes anticipated irukkunte. It will show it. Actually it won't run ஆகாது. It will check என்ன இருக்குன்ட்டு it will check. It will give you the output. இது ஆக்சுவலா ரன்னே ஆகாது. It will check whether என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட்னு சொல்லி சொல்றதுக்காக யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன் hyphen check. ஓகே, Ansible check for dry run. Dry run you will use
hyphen check. Okay va. Okay, this is okay. So உங்களுக்கு இன்னொன்று மெயின் கொஸ்டின் ஆன்சிபிள் நீங்க தெரியும் சொன்னீங்கன்னா வாட் இஸ் ஜிஞ்சா டெம்ப்ளேட் கேட்பாங்க. வாட் இஸ் ஜிஞ்சா template? So Jinja template are used to generate dynamic content in the configuration file. Okay. So are used to generate content in the configuration files. So we can use Jinja to templating engine. எப்படி யூஸ் பண்ணுவோம்னா using this type and we'll use it in our playbook. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு எப்போங்க ஜிஞ்சா டெம்ப்ளேட்டிங்னா என்னன்ட்டு யூ ஹவ் டு மென்ஷன். ஒரு டைனமிக்காக நம்ம கண்டென்ட்டை எடிட் பண்ணமோ இல்லை சேஞ்ச் பண்ணமோ வி யூஸ் ரைட். ஸோ ஐ திங்க் வி ஹவ் ரைட். ஸோ இங்கே நம்ம டைனமிக்காக இந்த கண்டென்ட்டை மாற்றணும். ஈவன் இயர் வி ஹாவ் திஸ் ரைட் இந்த index.html index.j2 இருக்குல்ல இன்வென்ட்ரி வேர்ஸ் நேம் நம்ம எடுக்கிறதுக்கு இல்லை எனி திங் தட் வி வாண்ட் டு சேஞ்ச் டைனமிக்லி ரைட். இஃப் யூ சி திஸ் ரைட், see the content we did a dynamic listing right in the temp.place we did the dynamic change panna right. To add that thing we'll use Jinja 2 template. Okay, then the next thing, what is block rescue and always? So உங்களுக்கு தெரியும் நம்ம எடுத்துருந்தோம் blocks and so block contains ஒரு set of task இருக்கும். அந்த block வந்து failure ஆயிடுச்சுன்னா rescue block will continue. Always என்ன பண்ணணும்னா whether it is failure or thing it will run regardlessly. எந்தவா இருந்தாலும் it will run whether ஒரு பிளாக் சக்சஸ் ஆச்சாவோ இல்லை ஃபெயிலியர் ஆனாலும் ஆல்வேஸ் நீங்கள் டினோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட்டா இட் வில் ரன். கண்ட்ரோல் ரைட் ஆரோவா. ஸோ even if it is fail, I use word dropping. This. Okay, even this fails right in the block contain வந்து it will run. If this failed, rescue will run. So rescue fail ஆயிடுச்சுன்னா it will exit. Okay, always வந்து it will run. It means இங்க மற்ற program language we compare right, we'll compare this as a try method. Okay, here we can say as a catch method. And catch இது ட்ரை பண்ணோம், இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திஸ் வில் கேட்ச். ஓகே, இதை நம்ம ஜென்கின்ஸ்ல நிறைய வாட்டி வில் ப்ராபப்ளி யூஸ். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள இல்லை ஒரு ஸ்டேஜ்க்குள்ள நம்ம ஒரு பிளாக் எழுதுறோம் இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுற வச்சுக்கோங்களேன், அது ட்ரை பண்ணோம். சப்போஸ் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வி டோன்ட் வாண்ட் டு கிட் த பிளே புக் வந்து அப்ரப்டா
put ஆகாம we want to continue that, right? We can use catch method or catch error. இந்த ரெண்டு ஆப்ஷன் அங்க இருக்கு. I'll teach you when we go there, okay? Then always வந்து எப்பவுமே it will run, okay? அடுத்த question. I want to change the status of a service. So என்ன மாடல் யூஸ் பண்ணுவேன்? வாட் மாடல் ஐ யூஸ்? என்ன மாடல் நான் யூஸ் பண்ணுவேன்? ஒரு சர்வீஸோட ஸ்டேட்டஸை நான் மாற்றணும். லைக் ஆஃப் லைக் இட் இஸ் லைக் ஒரு என்ஜினிக்ஸ் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது, அதை நான் ஆக்டிவாக மாற்றணும். ஹவு கேன் ஐ டூ தட்? ஹலோ, யூ கேன் யூஸ் Ansible built-in dot service. Service கொடுத்துட்டு here you will write name. Name என்ன service நீங்க suppose I want to do Nginx, right? You will be using state to started or restarted or enabled. You will use this option to change the status of service. அதே போல I have one more question here. Suppose I have to restart the service in case I have a change in config file. கான்ஃபிக் ஃபைலில் எனக்கு சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் என்னோட சர்வீஸ் ரீஸ்டார்ட் ஆகணும்னா நீங்கள் தட் டைம் யூ கேன் யூஸ் ஆண்ட்லர். ஸோ ஆண்ட்லர்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் டூ தட். ஸோ சப்போஸ் என்ஜினிக்ஸே நம்ம எடுத்துப்போம். லைக் யூ ஹாவ் ஏ பிளாக், யூ ஹாவ் ஏ லைக் சேஞ்ச் ansible dot built-in. I'll give file module. I'm using source கண்டிப்பாக கொடுக்கணும், ரைட்? ஸோ ஐம் யூசிங் மை index.html. என்கிட்ட இருக்க index.html எடுத்துட்டு ஐம் புட்டிங் இன் டு திஸ் பிளேஸ். ஸோ இங்கே இருந்தால் மட்டும்தான் இங்கே தெரிஞ்ச சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஐ ஹாவ் டு நோட்டிஃபை. ஸோ நோட்டிஃபை என்ன நோட்டிஃபை பண்ண போகிறேன்? ஆண்ட்லர்ஸ் வாட் இட் டு restart something. I'll go restart Nginx கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆண்ட்லர்ஸ் வரும்போது I'll have a name called restart Nginx. So restart Nginx, then you can use this. Yeah, you can use this. So I can use so handlers what will do in case of there is changes here, right? There are changes irundha mottumda it will do a restart here, okay? That is the use case of handlers. Yeah, so I didn't talk about these things. 22 போற what is serial, bottle and forks. இந்த மூணு ஆப்ஷன் டெஃபினெட்லி யூ மைட் ஆஸ்க் என்ன கொடுப்பாங்கன்னா வாட் இட் மீன். I'll take that what it means. So நம்மளுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன் லைக் லாஸ்ட் ஆர் பிஃபோர் கிளாஸஸ்ல we talk about ஃபோக்ஸ் பத்தி நம்ம பேசியிருப்போம். லெட் மீ வாட்ராப் பார்க்கலன்னு தெரியும்.
ஓட்டுறப்பே ஆக மாட்டேங்குது. I saw somewhere, but yeah. Okay. ஓகே. ஸோ ஃபோர்க்ஸ் நம்மளுக்கு தெரியும். அட் எ டைமு எத்தனை பேரலல் ப்ராசஸில் ரன் ஆகணும்னு சொல்லி நம்ம கொடுப்போம் கரெக்டாக. எத்தனை வாட்டி லைக் இட் ஹேஸ் டு ரன். ஒரு பிளே புக் வந்து எத்தனை ரன் ஆகணும், சாரி ஐ மீன் டு சே எத்தனை ஓர்ஸில் இட் ஷுட் பேரலி ரன். ஸோ இப்போ பை டிஃபால்ட் த ஃபோர்க் வேல்யூ செட் டு 5. இன்கேஸ் நான் என்கிட்ட 100 சர்வர்ஸ் இருக்கு, லைக் 5 நான் ரன் பண்ணால் இட் வில் டேக் டைம். ஸோ ஐ வாண்ட் டு ரன் அஸ் எ பேட்ச் 20 நான் ரன் பண்ணேன்னா யூ கேன் செட் த fork value -f கொடுத்துட்டு you can set fork value at runtime, or you can edit in ansible.cfg file போயிட்டு நீங்க edit பண்ணி you can do it. So the other option, இது வந்து it is we use it to set it in a system wide, complete system wide we will set this option. ஓகே, இந்த கம்ப்ளீட் சிஸ்டம் வைடா நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஓகே, இதே பிளே புக் லெவல் நம்ம மாத்தணும்னா we can use this serial controls how many hosts are processed at a time in a playbook. ஒரு பிளே புக்கை எத்தனை ஹோஸ்ட் ரன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மீன்ஸ் தட் ஒன்லி 5 ஹோஸ்ட் வில் பி ப்ராசஸ்டு சிமெண்டனியஸ்லி. ஸோ ப்ரொமோட், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ ஐ ஹேவ் அன் கொஸ்டின். இங்கே நான் ஃபோர்க் வந்து ஐம் செட்டிங் டு 5, ஓகேவா. பட் இங்க நான் சீரியல் வந்து ஐம் செட்டிங் டு 10. ஸோ இது இப்போ நடக்கும்போது ஃபோர்க்கோட வேல்யூ எடுத்துக்குமா சீரியலோட வேல்யூ எடுத்துக்குமா? பை டிஃபால்ட் சிஸ்டம் வைடா இருக்கிறது ஹை ப்ரையாரிட்டி. ஸோ ஈவன் தோ இஃப் யூ செட் சீரியல் அஸ் 10, பை டிஃபால்ட் ஃபோர்க் மட்டும் இந்த ஃபோர்க்கோட வேல்யூ தான் இட் வில் டேக். ஓகே, சில லைக் ப்ராஜெக்ட்ஸ்ல வாட் வில் டூ ரைட், வில் ஹேவ் மேக்ஸிமம் 20 ஃபோர்க் செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே சீரியலாக ரன் பண்ணும்போது வில் ரன் இட் அஸ் எ 5. ஸோ இட் ஓன்ட், ஏன்னா நிறைய லைக் சிபியூ ப்ராசஸ் எடுத்துக்காது, இதனால மற்ற திங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்காக வில் புட் இட் 5. இட் மீன்ஸ் even though your fork is set 20, இந்த பிளே புக் வந்து இட் வில் ப்ராசஸ் யுவர் பிளே 5 host per ரன்னுக்கு வந்து இட் வில் டேக் லைக் 5 host ரன் பண்ணும். தென் இட் வில் வெயிட், தென் இட் வில் ரன், தென் இட் வில் வெயிட், இட் வில் ரன் 5 இட் வில் ரன். த்ராட்டல்ன்றது limits the number of hosts that can be processed concurrently. எப்படி சொல்றது, நம்ம 5 host வந்து நம்ம அட் a டைம்ல ரன் பண்ண சொல்றோம். அதையும் யூ கேன் புட் லைக் இன் எப்படி சொல்ற, I'll get an example. I didn't take an example. Give example playbook. I'll take all this. Okay. So I'll copy this. You will understand. Okay. ஸோ இங்க என்கிட்ட எத்தனை ஹோஸ்ட் இருக்கு? ஐ ஹவ் 4 ஹோஸ்ட் இருக்கு. ஸோ இங்க ரன் பண்ணும்போது ரன் இன் எ பேச்சஸ் ஆஃப் 2 ஹோஸ்ட், 2 ஹோஸ்ட்டும் ரன் பண்ணும். த்ராட்டல்ன்றது த சீரியல் நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் ரன் அட் பிளே புக் லெவல். பிளே புக் லெவலா ரன் ஆகும். ஓகேவா, பிளே புக் லெவல். த்ராட்டல்ன்றது பாத்தீங்கன்னா இட் வில் ரன் அட் டாஸ்க் லெவல். டாஸ்க் லெவல்ல இட் வில் ரன். ஸோ இட் மீன்ஸ் இப்போ நான் இங்கே ரன் பண்ணும்போது ஆன்சிபிள் ஹோஸ்ட் கொடுத்துட்டு த ஃபோர்த் டிஃபால்ட் செட். ஸோ எல்லாமே 4மே ரன் ஆகும். பட் ரன் டாஸ்க் இன் பேச்சஸ் ஆஃப் 2 ஹோஸ்ட் அட் எ டைம். 2 ஹோஸ்ட் அட் எ டைம் நடக்கும். த்ராட்டில் வந்து லிமிட் 1 ஹோஸ்ட் அட் எ டைம் ஃபார் த டாஸ்க். இந்த டாஸ்க் ரன் ஆகும்போது இட் ஒன்ட் ரன் 2 ஹோஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த 2 ஹோஸ்ட் பேரலா ரன் ஆகாது. இந்த ஒரு டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் தான் இன்னொரு ஹோஸ்ட்லேயே இந்த டாஸ்க் ரன் ஆகும். ஸோ we are like setting the limits செல் பண்றோம்.
2 டாஸ்கா இந்த பிளே புக் 2 ஹோஸ்ட்ல ரன் பண்ணு. பட் இந்த பிளே வந்து 1 பை 1 நம்ம ரன் பண்ண சொல்லி நம்ம கொடுக்குறோம். இட் மீன்ஸ் வி ஆர் கண்ட்ரோலிங். ஏன்னா நம்ம வி டோன்ட் வாண்ட் டு ஸ்பைக் அப் த சிபியோட லைக் சர்வரோட சிபியூ ஸ்பைக் பண்ண தேவையில்லைக்காக. சப்போஸ் இஃப் யூ ஆர் ரன்னிங் இன்டென்சிவ் ரொம்ப இன்டென்சிவ் ப்ராசஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் டைம் யூ கேன் யூஸ் திஸ் சீரியல் த்ராட்டல் இது எல்லாமே உங்கள் பிளே புக்கில் கம்பைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக சீரியல் வந்து worst லெவலில் ரன் ஆகும். த்ராட்டல் ரன் அட் டாஸ்க் லெவல். ஃபோர்க்ஸ் வில் ரன் அட் சிஸ்டம் வைட். சிஸ்டம் வைடாக உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் strategy? என்னென்ன டைப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 டைப் இருக்கு. லெட் மீ டேக் யூ தட். ஓகே, ஸோ மொத்தம் 3 டைப் இருக்கு. ஃப்ரீ, ஓஸ்பின் அண்ட் டீபக். ஃப்ரீ என்ன பண்ணோம்னா எக்ஸிக்யூட் டாஸ்க் ஆன் ஆல் ஹோஸ்ட். எப்படி இப்போ நம்ம சீரியல் இங்கே த்ராட்டல் செட் பண்ணுறோம்ல, இது செட் பண்ணாமல் வி கேன் செட் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீன்னு கொடுத்துட்டோம்னா லைக் நிறைய டாஸ்க் வந்து அட் அ டைம் பேரலாக ரன் பண்ணோம். ஒரு ஹோஸ்ட் டாஸ்க் ஃபினிஷ்ட் ஆகுதோ இல்லையோ இட் வில் ரன் கம்ப்ளீட்லி. எப்படி சொல்றதுன்னா, எது அவைலபிள் இருக்கோ இட் வில் டேக் தட் அண்ட் இட் வில் ரன். எது அவைலபிள் இருக்கோ இட் வில் டேக் தட் ரன். ஸோ ஒன்றுக்காக வெயிட் பண்ணாது. ஸோ என்னென்ன ரிசோர்ஸ் அவைலபிள் இருக்கோ இட் வில் டேக். அந்த நேம்ல நம்மளுக்கு ஃப்ரீ இருக்கிறதுனால என்னென்ன ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்கோ இட் வில் டேக் அண்ட் இட் வில் ரன். ஓஸ்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து முடிச்ச அப்புறம் தான் நெக்ஸ்ட் டாஸ்க்கு போவோம். வெதர் த பர்டிகுலர் டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட் ஆர் நாட். இப்போ இஃப் ஐ ஹவ் 2 டாஸ்க் ரைட், இந்த டாஸ்க் ஃபினிஷ் ஆன அப்புறம் தான் ஐ வில் கோ நெக்ஸ்ட் டாஸ்க். இந்த டாஸ்க் முடிச்ச அப்புறம் தான் ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் டாஸ்க். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் டீபாக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம வெர்போஸ் பார்த்தோம் ரைட், வெர்போஸ் லெவல் பார்த்தோம் ரைட், -vvv கொடுத்து. யா, இதே போல் இஃப் யூ கிவ் டீபக் கொடுத்தீங்கன்னா வாட் இட் வில் டூ ரைட், என்னென்ன வருது, லைக் என்ன எக்ஸிக்யூஷன் நடக்குது, ஈச் அண்ட் டாஸ்க்ல வாட் இட் ஹேப்பனிங். ஸோ யூ வில் நோ ஆல் திங் இன் யுவர் கன்சோல்லே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, யூ கேன் ஸ்பெசிஃபிக் வேர்னா அட் த டாப் ஆஃப் யுவர் பிளே புக். ஸோ அட் ஓஸ்ட் லெவலில் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இட் மீன்ஸ் நீங்கள் ஓஸ்ட் கொடுப்பீங்க. பிஃபோர் டாஸ்க் யூ கேன் ரைட் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டு வாட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இந்த பிளே புக் ஃபாலோ பண்ணுறீங்களோ யூ கேன் யூஸ் இட் தட் ஆஸ். ஓகேவா கொடுத்து யூ கேன் ரைட். தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் Ansible providing. Okay, then we talk about serial total. Okay, next thing number roles பார்த்தோம் right. What is roles? So உங்களுக்கு தெரியும் roles is nothing but to make. So roles are similar to modules in Terraform. So ரெண்டாவது பார்த்தீங்கன்னா second point would be பார்த்தீங்கன்னா roles help us to reduce the playbook size and complexity. Third thing, so we can generate the custom roles
using Ansible Galaxy. Galaxy யூஸ் பண்ணி ஸோ அதோட சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியும். Ansible Galaxy. Ansible Galaxy ரோல், உங்களோட ரோல் நேம், ரோல் init, role name, hyphen offline to create your role. ஓகேவா? அதே போல I didn't talk about these things. What is the task, post task, Ansible? So nothing but இது சிம்பிளர் ஒன் தான். நேம்ல இருக்கு ப்ரீ டாஸ்க். ப்ரீ டாஸ்க் இன் த சென்ஸ் it will run first before the actual play begins. It means என்னன்னா நம்ம ஆக்சுவலா டாஸ்க் டிஃபைன் பண்றதுக்கு ப்ரீ டாஸ்க் என்ன கொடுத்துடலாம். எதனா நம்ம ரன் பண்ணோம். சப்போஸ் வி வாண்ட் டு மேக் சம்திங் ரைட், some changes to a file or we want to have things right, we can make it. எப்படின்னா ஒரு ரிக்குவயர்மெண்ட் மேல இப்போ இது வேணும்னா, இது பிளே புக் ரன் ஆனாங்கன்னா ஐ நீட் டு இன்ஸ்டால் திஸ் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வேணும்னா இட் வில் ரன், வி ரிக்வயர் தட். ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீ டாஸ்க். போஸ்ட் டாஸ்க்னா ஆஃப்டர் ஆல் பிளே முடிஞ்சோடனே இஃப் யூ வாண்ட் டு சென்ட் எ மெசேஜ், இல்லைனா இஃப் யூ வாண்ட் டு சென்ட் எ நோட்டிஃபிகேஷன், ஸோ இதெல்லாமே இப்போ நீங்கள் பண்ணும்போது யூ கேன் யூஸ் எ ப்ரீ அண்ட் போஸ்ட் டாஸ்க் கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், லெட் மீ டேக் தட் எக்ஸாம்பிள். Done. Okay. So if I give, right, see, pre-task. In the playbook run ஆகும் முன்னாடி here pre-tasking, right, it's checking whether I can able to use google.com. google.com என்னால இன்டர்நெட் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியுதான்னு செக் பண்ணது. If it is success, right, failedனா it will fail the playbook. இந்த 200 response வரனா other than 200 வந்ததுன்னா the entire playbook will stop. ஏன்னா நம்ம we are using conditional error condition கொடுக்குறோம். failed வேணா we are making deliberately wanted to exit from the playbook. It is not equal to 200. Suppose இந்த google.com ரீச் ஆகலைன்னா எனக்கு இந்த playbook எக்ஸிட் பண்ண சொல்லி ப்ரீ டாஸ்க்ல நம்ம கொடுக்குறோம். ஸோ போஸ்ட் we are by installing packages. போஸ்ட் முடிஞ்சோடனே பேக்கேஜ் ஸ்டேட்டஸ் முடிஞ்சோடனே இஃப் யூ வாண்ட் டு டூ எனி திங் ரைட், ஜஸ்ட் டு பிரிண்ட். இங்க பாருங்க, இங்க நான் ஸ்டேட்டஸ் தான் பிரிண்ட் பண்ணது. சிஸ்டம் சிடிஎல் இஸ் ஆக்டிவ், HTTPD வந்து ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்றோம். அதோட அவுட்புட்டை ஐம் பிரிண்டிங் ஏசி, அதோட அவுட்புட்டை இங்க பிரிண்டிங். லைக் போஸ்ட் டாஸ்க் இஸ் லைக் உங்களோட ஆக்சுவல் பிளே முடிஞ்சோடனே இஃப் யூ வாண்ட் டு ரன் ரைட், யூ கேன் ரன் தீஸ் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன். Yeah, the main thing so I want to talk about is 33 next is 26. The main thing pathina we never spoke about what is called black plugins. All black plugins in pathina excuse me, உங்களோட எப்படி சொல்றது, யூ கேன் கஸ்டமைஸ் யுவர் அவுட்புட். ஸோ கால் பிளக் பிளக்கிங் இஸ் நத்திங் பட் யூ கேன் கஸ்டமைஸ் த அவுட்புட் பிஹேவியர் ஆஃப் யூர் பிளேபுக் ஃப்ரெண்ட். இட் மீன்ஸ் நீங்கள் ஒரு பிளே புக் நினைச்சோடனே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நோட்டிஃபை பண்ணணும். லைக் ஸ்லாக் வழியாக நீங்கள் நோட்டிஃபை பண்ணணும், இல்லைன்னா இமெயில் வழியாக நோட்டிஃபை பண்ணணும். ஆர் இஃப் யூ வாண்ட் டு
notify like something you want to customize இல்ல ஒரு log output எடுக்கணும். So for that we can use this call back plugin. So நீங்க call back plugin வந்து பாத்தீங்கன்னா it has like so many options. Call back plugin. So if you go Ansible here, right? There is timer, mail இருக்கு. You can have a கஸ்டமா ஒரு கால் பிளாக் நீங்க கிரியேட் பண்ணலாம். It means see if you use this right, the plugin handle the main console only one can be active. This always get event fetch. இது பாத்தீங்கன்னா it will have so many things. I'll get examples. Give examples for all back plugin. நீங்க if you are applying for a higher roles right, கண்டிப்பா கால் பிளாக் plugin பத்தி உங்களுக்கு கேட்பாங்க. I will take this using I will tell you that. I can copy entire thing, right? Okay. ஸோ பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகணும்னு வி கேன் சி இங்கே நான் எஸ்டிடி அவுட் கால் பிளாக் நம்மளோட வாட் எவர் வி ஆர் கெட்டிங் இயர் ரைட் இந்த அவுட்புட் லைக் திஸ் திங்ஸ் இருக்கு ரைட் இட் ஷோயிங் ரைட் வி வாண்ட் டு கஸ்டமைஸ் தட் ரைட் ஐ வாண்ட் டு புட் இட் இன் YAML ஃபைல். ஸோ நம்மளோட ansible.cfgல நீங்கள் YAML ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி டிஃப்ரென்ஸ். ஸோ லாக் வந்து எந்த டைப்ல இட் சேவிங் லைக் வாட் எவர் இட்ஸ் ஷோயிங் ஹியர் ரைட், இது என்ன டைப்ல உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு இட் வில் சேஞ்ச். ஸோ இதை நீங்க YAML டைப்பா மாத்தலாம். யூ கேன் யூஸ் JSON டைப். இஃப் யூ யூஸ் மினிமல்னா ஒன்லி ரிக்வயர்ட் திங்ஸ், கச்சன்னு அவுட்புட் பிரிண்ட் பண்ணாம என்ன தேவையோ இட் வில் பிரிண்ட் லைக் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதே போல ஃபைல் ஆடிட்டிங் ஃபைல நீங்க இஃப் யூ வாண்ட் டு எனேபிள் ரைட் யூ கேன் யூஸ் திஸ் லாக் பிளே. ஒரு பிளே ஃபைலா இட் வில் லைக் ஆட் ஏ லாக்ஸ் டு யுவர் ஃபைல். ஸோ நம்மளுக்கு தெரியும் லைக் யூ ஆல்சோ ஹேவ் லைக் லாக் அண்டர்ஸ்கோர் பாத் ரைட். இந்த லாக் அண்டர்ஸ்கோர்ல நீங்க பாத் கொடுப்பீங்க ரைட். சேம் வே யூ கேன் யூஸ் திஸ் ஒயிட் லிஸ்ட், லைக் எந்த பிளேக்கு நம்ம ரன் பண்ணணும் யூ கேன் ஒயிட் லிஸ்ட் திஸ் திங். ஸோ அதுக்கு நீங்க லாக் பிளே யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட பை டிஃபால்ட் லொக்கேஷன் இதை நீங்கள் கொடுத்து கூட யூ கேன் ஏபிள் டு ரன். சி லாக் பாத் கொடுத்துட்டு யூ கேன் ஆட் இட். தென் ஸ்லாக்ல நீங்கள் நோட்டிஃபை பண்ணணும். இந்த பிளே புக் ரன் பண்ணுறேன் நான். இந்த பிளே புக் ரன் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு நோட்டிஃபை இன் ஸ்லாக். சில ஆர்கனைசேஷன் பார்த்தீங்களா தே யூஸ் ஸ்லாக் ரைட், ஸ்லாக் ஆர் டீம்ஸ் ரைட். மோஸ்ட் ஐ திங்க் டெவலப்பர்ஸ் வில் யூஸ் ஸ்லாக். லெட் மீ ஓப்பன் மை ஸ்லாக். திஸ் இஸ் மை பர்சனல் ஸ்லாக். ஸோ சப்போஸ் ஐ வாண்ட் டு யூஸ் இந்த ஸ்லாக்கை நான் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸ்லாக்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல ஐ வாண்ட் டு யூஸ் இட். ஸோ நான் யூஸ் பண்ணணும். இது எப்படி நான் பண்ணணும்னா, ஸோ கோ டு யுவர் ஸ்லாக். ஐ திங்க் திஸ் இஸ் த ஸ்லாக் ஐ கிரியேட்டட் ஒர்க் ஸ்பேஸ். இந்த ஒர்க் ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ணது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோட்டிஃபை பண்ணணும்னா வாட் யூ ஹவ் டு ட்ரை ரைட். இதை வந்து உங்களோட டிஃபால்ட் ஆன்சிபிள் செட்டிங்ஸ்ல யூ ஹவ் டு எனேபிள். இன் யுவர் YAML நீங்க ரன் பண்ற YAML யூ ஹவ் டு செட் திஸ். இது எல்லாமே நம்ம செட் பண்ணணும். ஸோ வெப் புக் என்ன, ஸோ வெப் புக் எப்படி நீங்க யூ ஹவ் டு கெட் இட் ரைட். யூ ஹவ் டு கோ
ஆட் ஆப்ஸ் ரைட். இங்கே ஆட் ஆப்ஸ் போனீங்கன்னா யூ வில் ஹாவ் இன்கமிங் வெப் புக்ஸ். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இஃப் யூ இன்ஸ்டால் இட் ரைட், next class I'll show you this demo. இந்த டெமோ நான் காட்டுறேன், லைக் லைவ் how we can do that. ஸோ இதை நான் ஆட் டு ஸ்லாக் கொடுத்தேன்னா it will ask me to என்னென்ன இதில் லைக் I want to save. So where I want to push. So make sure you are selecting the correct workspace. இங்கே நான் வந்து லைக் I want to put it in all DevOps Tamil in the channel. It means இங்கே these are the channels. ஸோ இங்கே நான் புஷ் பண்ணணும்னா யூ கேன் செலக்ட் தட் add incoming webbook integration. நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா you will get your webbook URL. So you have to copy this URL. நீங்கள் இதை காப்பி பண்ணிட்டு you can put it here. So then என்ன யூசர் நேம், லைக் யூ கேன் கிவ் எனி நேம், எந்த நேம்ல டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறோம் யூ கேன் புட் இட். அண்ட் எந்த சேனல் நேம்ல யூ வாண்ட் டு போஸ்ட் இட். ஸோ ஐ வாண்ட் டு போஸ்ட் இட் இன் ஆல் DevOps சேனல் கொடுத்துட்டு இது ரெண்டு லைக் எனேபிள் பண்ணீங்கன்னா யூ கேன் எப்படி சொல்றது, யூ கேன் ஆட் இட் இன் என்விரான்மெண்ட் வேரியபிள் எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்க இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணாலும் ஓகே. ஆர் யூ கேன் ஆட் இட் இன் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் YAML ஃபைல் கொடுத்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஈவன் ஒரு பிளே புக் நீங்க ரன் பண்ணும்போது அதோட ஸ்டேட்டஸ் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸா ஃபெயிலியரா யூ கேன் ஏபிள் டு நோ இன் யுவர் ஸ்லாக். ஸோ இந்த ஸ்லாக்ல குரூப் ஆஃப் பீப்புள் நாங்கள் ஒர்க் பண்றது யார் யார் இருக்காங்களோ வில் ஆட் தோஸ் பீப்புள். ஆன் தட் பீப்புள் we will be notifying them whether அந்த பிளே புக் சக்ஸஸா இல்லையா இல்லைன்ட்டு we will notify. So I will get this demo on weekend. Next Saturday or Sunday we'll have a class. This coming Saturday or Sunday we'll work that demo. Okay, I'll show you that demo. So these are the different ways that you can use callback plugins. So எப்படின்னா ஒரு அவுட்புட்டை எப்படி கஸ்டமைஸ்டு பண்ணி we can show. The main purpose of that is to customize the output behavior. இதை பிஹேவியர் கஸ்டமைஸ் பண்றதுக்கு தான் will use callback plugin. நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூக்கு ரெடி ஆகுறீங்கன்னா மேக் ஷூர் தட் யூ டாக் அபவுட் 2 or 3 plugins. லைக் ஸ்லாக் plugin நீங்க பேசலாம். தென் இந்த அவுட்புட் என்ன மெத்தட்ல வி ஆர் செக்கிங் லைக் சேஞ்சிங் ரைட், இது எல்லாமே யூ கேன் டாக். ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் ஒன். தென் வந்து வாட் இஸ் Ansible Vault. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நம்பர் 26 or 27. 27 போனீங்கன்னா வாட் இஸ் Ansible Vaultனா உங்களுக்கு தெரியும். Ansible Vault வந்து உங்களோட டேட்டாவை, உங்களோட சென்சிட்டிவ் டேட்டாவை என்கிரிப்ட் அண்ட் டிக்ரிப்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் அதில் இருக்கு. If you go and see Ansible கொடுத்தா ஸோ இதுதான் மேஜர் திங். இது தவிர்த்து வேற எதுவுமே லைக் இல்லை. ஸோ நம்மளோட கிளாஸஸ்ல இஃப் யூ கோ த்ரூ ரைட் யூ கேன் ஏபிள் டு சி ஆல் யுவர் சேஞ்சஸ். ஓகே, இதை தவிர்த்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா மேக் ஷூர் தட் யூ கேன் ஏபிள் டு ரைட் ஒன் பிளே புக். ஒரு பிளே புக் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏன்னா சில இன்டர்வியூஸ்ல தே வில் ஆஸ்க் யூ டு ஷேர் யுவர் ஸ்கிரீன் அண்ட் ரைட் ஏ பிளே புக். ஒரு பிளே புக் எழுத சொல்லுவாங்க. மேக் ஷூர் தட் யூ ரைட் ஒன் பிளே புக். ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது, என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணணும், ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. பை பேசிக்கா தே வில் ஆஸ்க் யூ ஹவ் வில் யூ ரைட் யுவர் பிளே புக், எப்படி நீங்க ஒரு பிளே புக் எழுதுவீங்க. திஸ் இஸ் யுவர் basic. Like in case if they ask you to share screen and write, make sure that you can able to write one playbook. அது ஏன்னா உங்களுக்கு ஒரு playbook மெயின் திங் நம்மளுக்கு தெரியும், ஹோஸ்ட் இருக்கணும், தென் டாஸ்க் இருக்கணும். லைக் ஹோஸ்ட்னா வேர் த டாஸ்க் ஷுட் ரன், டார்கெட்னா வாட் ஷுட் ஐ ரன், இந்த ரெண்டுமே இருக்கணும். இதை பேஸ் பண்ணி எழுதுங்க. ஆல்சோ வென் யூ ரைட் ஆல்வேஸ் யூஸ் FCQN நேம்ஸ்.
FCQN. நான் FCQN என்ன நேம் சொல்றேன்னா, சில if you go internet and check right, they will use debug எழுதும்போது இந்த debug மட்டும் தான் எழுதுவாங்க. They will write and they will print the message. So avoid using that. எப்பவுமே you will use complete FCQN னா fully qualified collection name. Okay, FQCN, not FCQN, FQCN. Fully qualified collection name. It means you have to use a complete collection. Ansible built-in .debug. So always use this complete collection name. Okay, collection name பாருங்க. Then it may ask you to write loops. Loopsனா என்ன? ஸோ நம்மளுக்கு தெரியும் லூப்ஸ் எப்படி எழுதுறது, டிக்ஷனரியோட லூப்ஸ் எப்படி பண்றது, வித் ஐட்டம்ஸ், வித் ட்ரிக்ஸ், தென் லூப், இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ when you are attending for Ansible role, make sure that you know these things. ஓகேவா? இதெல்லாமே பார்த்து you can work. ஓகே, இது தவிர்த்து one more thing, difference between include and import. So இது கூட கேட்பாங்க, லைக் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்க்ளூட் அண்ட் இம்போர்ட். ரெண்டுமே வந்து இன்னொரு பிளே புக்ல இருக்க டாஸ்கோ இல்ல இதுவோ வில் இம்போர்ட். ஸோ வெதர் பிளே புக்காவா இருக்கலாம், இல்லைன்னா பர்டிகுலர் டாஸ்காவும் நம்ம இம்போர்ட் பண்ணி we can use it. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட் டைனமிக்லி எப்படின்னா, இன்க்ளூட்ஸ் ஒன்லி அட் ரன் டைம் ஆகும்போது மட்டும்தான் இட் வில் இம்போர்ட். இட் மீன்ஸ் இப்போ இந்த டாஸ்க் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாஸ்க் ரன் ஆகுது, இங்கே நான் இன்க்ளூட் கொடுத்தோன்னா இந்த டாஸ்க் ரன் ஆகும்போது தான் அந்த பிளே புக்கே இம்போர்ட் ஆகும். இட் மீன்ஸ் ஒன்லி டைனமிக் டைம், டைனமிக்காக ஆகும்போது மட்டும்தான் ரன் ஆகும். இதுவே நீங்கள் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இட் செல்ஃப், அந்த பிளே புக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இட் வில் இம்போர்ட் தட் பிளே புக். இட் மீன்ஸ் ஸ்டாட்டிக்கா இட் வில் புல் த பிளே புக். ஆஃப்டர் புல்லிங் தட் பிளே புக் ஒன்லி இட் வில் ரன். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸே தவிர, பட் இட் டஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா it will do a similar operation, but import is a static one, include is a dynamic one. இதை நீங்க சொன்னாவே இட்ஸ் enough. ஓகே, இது then if I missed something, ஸோ நீங்க ரெண்டுமே யூ கேன் யூஸ். எப்படி சொல்றது, இம்போர்ட் பிளேபுக்கும் யூஸ் பண்ணலாம், தென் இம்போர்ட் ஒரு கம்ப்ளீட் பிளேபுக்காகவும் இம்போர்ட் பண்ணலாம், அது யூ கேன் இம்போர்ட் ஒன்லி டாஸ்க்கு கூட நீங்க இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அதே போல் இன்க்ளூட் பிளேபுக், இன்க்ளூட் டாஸ்க், இதே போல் நீங்கள் ரெண்டுமே வந்து யூ கேன் புட் இட். ஸோ யூ கேன் ஆல்சோ லைக் ஆஸ்க் வாட் இஸ் Ansible Galaxy. Galaxy வந்து ரெபாசிட்டரி ஃபார் ஷேரிங் யுவர் Ansible ரோஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், லைக் தேர்ட் பார்ட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, இது எல்லாமே லைக் தேர்ட் பார்ட்டி, நாட் எப்படி சொல்கிறது, கம்யூனிட்டி பேஸ்ட். இதே நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்டோமேஷன் of Ansible. Yeah, it is automation of பார்த்தீங்கன்னா it's a Red Hat product, you have to pay and use it, so you don't have free license. இது பார்த்தீங்கன்னா like private repositories போல. So if you have, even you can log in with, so you have to select, check this if you have like if you have time, right? Check this, it might give you a free trial இருந்ததுன்னா like we can have like our own, instead of putting to public, we can have our private repositories. Okay, okay, okay. So this is the main thing. Then what is Ansible? These are like basic things. So collections na enna, like we talk about lot in our playbooks. Either நீங்க செக் பண்ணலாம். இதை தவிர்த்து like how will you enable logging?
ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். How will you enable logging? லாகிங் எப்படி எனேபிள் பண்ணுவோம்? ஸோ will use log path then the path of the file. Path of the file கொடுத்துட்டு நம்ம லைக் we will use it, right? Ansible run ஆகிற place எல்லா லாகுமே we will print it in a particular file. Okay, இது இருக்கு. Then one more thing, what is remote SRC? ரிமோட் எஸ்ஆர்சினா உங்களுக்கு தெரியும், மேனேஜ்டு நோட்ஸ்ல இருக்க ஃபைல்ஸை வந்து இட் வில் யூஸ் டு இண்டிகேட் த சோர்ஸ் ஃபைல் ஃபார் டாஸ்க் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆன் த ரிமோட் ஹோஸ்ட் ரேதர் தென் புஷிங் ஃப்ரம் கண்ட்ரோல் நோட்ஸ். கண்ட்ரோல் நோட்ல இருந்து புஷ் பண்ணாம ரிமோட் நோட்லேயே இருக்க அந்த இதுவை வந்து வி கேன் ஐ திங்க் வி சா சம்வேர் இந்த ரிமோட் எஸ்ஆர்சி சம்வேர் வி சா இட். ஸோ கோ த்ரூ தட் டு ரிமோட் எஸ்ஆர்சி கொடுத்து பண்ணியிருக்கோம்னா இட் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து ஆல்ரெடி ப்ரெசென்ட் இன் டவர் நோட் லெவல் நோட்லேயே இருக்கும். அந்த நோட்ல இருக்க ஃபைலை யூஸ் பண்ணி சொல்றதுக்காக தான் வி ஆர் யூசிங் ரிமோட் எஸ்ஆர்சி. இந்த ரிமோட் எஸ்ஆர்சி நம்ம கொடுக்கலன்னா கண்ட்ரோலர் நோட்ல இருக்க சோர்ஸ் ஃபைல் எடுத்து டெஸ்டினேஷன் ஃபைலுக்கு இட் வில் மூவ். ஓகே, ஸோ ரிமோட் எஸ்ஆர்சி பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேனேஜ் நோட்ல இருக்க ஃபைலே நம்ம யூஸ் பண்றதுக்காக வில் பி யூசிங் தட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வேணும்னா எக்ஸாம்பிள் ரெஃபர் playbook 26. ஓகேவா? I think these are the major things you will get in your interview. Rather than that, nothing won't be. It outside it won't ask. Maybe if you ask, right, they will ask you about tower, Ansible tower. Ansible tower பத்தி கேட்கலாம். It is nothing but it will give a visual. விஷுவலாக நீங்கள் வந்து விஷுவல் டேஷ்போர்ட் வச்சுட்டு ஹவு யூ கேன் மேனேஜ் யுவர் இன்ஃப்ரா, ரைட்? என்னென்ன சர்வர்ஸ் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம், யூ கேன் ஏபிள் டு see all these things via here. Also, I have to say one thing, but I forgot where I written. Okay, yeah. So, okay. One more thing I want to say. How will you wait or retries wait in the playbook? In the things now, let me get that. Let me get you the examples. Example order actually easily understandable. Okay, I'll copy this entire thing. So there are different parameters: retries, delay, until, wait for, and pass. So retries na ஒரு டாஸ்க் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா how many times I can retrieve that task, எத்தனை வாட்டி நான் ட்ரை பண்ணலாம். ஸோ தட் இஸ் ரிட்ரை. டிலே இன் த சென்ஸ் ஒரு ரிட்ரைக்கு இன்னொரு ரிட்ரைக்கு எத்தனை செகண்ட் ஐ ஹாவ் டு வெயிட், லைக் ஹவு மெனி மினிட்ஸ் ஆர் செகண்ட் ஐ ஷுட் ஹவ் வெயிட். ஸோ இப்போ கன்சிடர் ஒரு டேட்டா பேஸை நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். யூ நோ தட் டேட்டா பேஸ் இனிஷியலைஸ் ஆக இட் வில் டேக் டைம். கன்சிடர் இட் வில் டேக் லைக் அரௌண்ட் 5 to 7 minutes வச்சுக்கோங்க. ஸோ ரிட்ரைஸில் ஐம் செக்கிங், செக் பண்ணு ஒர்க் ஆகுதான்ட்டு எவ்ரி 2 minutes ஒன்ஸ் வாட்டி நான் செக் பண்ணுறேன். டிலே வந்து நான் 1 minute மீன்ஸ் எவ்ரி 1 minute ஐ வில் செக் ரிட்ரைஸ். இட் மீன்ஸ் ரிட்ரைஸ் 5 கொடுத்தேன்னா இட் வில் செக் ஃபார் 5 times. At 5th time still the status is not up, right? It will make my task as failure. So retry sense எத்தனை வாட்டி நான் ரிட்ரை பண்ணணும். டிலே இன் த சென்ஸ் எத்தனை செகண்ட்ஸ் ஐ ஷுட் வெயிட். அன்டில்னா ஒரு கண்டிஷன் மீட் ஆகுற வரைக்கும், லைக் வென் கண்டிஷன், ரைட்? ஒரு கண்டிஷன் மீட் ஆகுற வரைக்கும் ரிட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா இட் வில் ஸ்டாப் தட் ரிட்ரைஸ். வெயிட் ஃபார்னா ஒரு பர்டிகுலர் ஃபைல் வருதா, இல்லை ஒரு
வருதா இல்லைன்னா அது ஃபைல பர்டிகுலர் போர்ட் ஓப்பனில் இருக்கா இது எல்லாமே செக் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் ஃபார் வெயிட். பாஸ்னா உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் டு டிலே மேனுவலாக அண்ட் வில் மேக் த கன்சோல் ஸ்லீப். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா see until retries and delay. So wait for a file to exist. Local hostல இந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்காக we are checking. See here டாஸ்க் எழுதுறோம். அந்த இது எல்லாமே நீங்கள் யூ ஹவ் டு ரைட் இன் ஏ டாஸ்க் லெவல், நாட் பிளே லெவல். பிளே புக் லெவல் எழுதக்கூடாது. எல்லாமே யூ ஹவ் டு ரைட் இட் இன் ஏ டாஸ்க் லெவல். டாஸ்க் லெவலில் தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ ஐம் வெயிட்டிங் இயர் ரைட் இயர் ஐம் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபைல் டு பி கிரியேட்டட். இந்த ஃபைல் இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஸ்டேட்டஸில் ஐம் செக்கிங் ரிஜிஸ்டர் ஃபைல் ஸ்டேட்டஸ்ன்னு இந்த அதோட அவுட்புட் கம்ப்ளீட்டாக இதில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரிட்ரைஸ் ஐ எம் ஆஸ்கிங் டு ரிட்ரை 5 times. டிலே every time you retry, right, wait for 10 seconds, then do second retry, wait for 10 seconds, then do the third retry until until the file is exist. File exist you will retry at the 6th time, right, it will exit, it will come out. இல்லைன்னா சப்போஸ் இப்போ செகண்ட் ரிட்ரைலே யூ காட் ஃபைல், ரைட், ஃபைல் செகண்ட் ரிட்ரைவில் ஃபைல் இருந்ததுன்னா இட் வில் பாஸ் திஸ் கண்டிஷன் அண்ட் இட் வில் கம் அவுட் ஆஃப் திஸ் லூப். இந்த லூப் விட்டு இது வெளியே வந்துடும். இது வந்து வெயிட் ஃபார் எ போர்ட், வெயிட் ஃபார் ஆப்ஷன். அந்த வெயிட் அந்த பர்டிகுலர் போர்ட் எனேபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லி யூ கேன் யூஸ் திஸ் வெயிட் ஃபார் டு ரன் தட். ஓகே, தென் த நெக்ஸ்ட் திங் வந்து retry command until it succeeds. So same thing. It will wait until it tries a curl every 5 seconds for the 6th time until return code is 0. நம்மளுக்கு வர வரைக்கும் it will run. Okay, these are the things. இந்த ஆப்ஷன் வந்து will use to customize ஒரு டாஸ்க் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக will use. So நான் நெக்ஸ்ட் லைக் on Saturday or Sunday if you have class, right, I will include all these options. இது callback plugins இது எல்லாமே like include பண்ணி I will write one playbook. You can understand that. ஓகேவா? இதை தவிர்த்து மேஜராக யூ won't have any questions on Ansible. So if you have any questions, நீங்கள் எதுனா இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி if you have any questions, you can let me know. We can discuss that too. Any questions உங்களுக்கு இருக்கா சரவணா? இல்லை பிரமோத். ஓகே, ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். இது எல்லாமே நான் கமிட் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணுறேன். இஃப் ஐ ஹேவ் எனி மிஸ்டேக்ஸ்னா அது லைக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், ஐ வில் revamp this and I'll upload. Okay, upload பண்றேன், நீங்க பாருங்க. Okay. Okay, so if you have any questions, we can connect or we can wind up for the day. Thank you. Thank you.